இல்லை, அதுக்கு அண்ணாமலை அழகாக பதில் சொல்லியிருக்காரு. நீங்கள் தேர்தல் வாக்குறுதின்னு ஒரு அல்வா கொடுத்தீங்களே, அந்த அல்வாக்கு ஈடு இணையே கிடையாது அப்படின்ற இதெல்லாம் வார்த்தை போர். இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் என்னுடைய கேள்வி என்னென்னா, ஜிஎஸ்டியில் 70% உங்ககிட்ட தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 29% மட்டும்தான் மத்திய அரசுக்கு போகுது. அதிலிருந்து தான் சிறப்பு திட்டங்களை கொடுக்குது. அதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இங்கே திட்டங்கள் நிறைவேற்றுறதாகவே பேசுகிறீங்க. உங்களுடைய இல்லம் தேடி மருத்துவம் அல்லது நான் முதல்வன் திட்டம்லாம் யாருடையது, யார் ஃபண்டு பண்ணுறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் டப்பிங்கில் பேரை மட்டும் மாற்றி வச்சுட்டு என்டிஆர் நாகேஸ்வரராவ் நடிக்கிற படத்தை தமிழ் படம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பார்க்குறவனுக்கு அந்த பாட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும், அந்த பேசுகிற வசனத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும்ங்கிறது இயல்பான ஒரு விஷயம். இது கூட தெரிஞ்சுக்காமல் இவர் பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம், இதை கேட்பதற்கு இன்னும் தமிழகத்தில் ஆட்கள் இருக்காங்கங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. அவர் இன்னைக்கு இன்னொரு பெருமையாக ஒன்று சொன்னார், என்னை எதிர்ப்பவர்களை நான் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறார். என்ன செய்ய முடியும்? இப்போ நான் கிளம்பி போனேன்னா என் கழுத்தை வெட்ட முடியும், அவ்வளோதானே. வேற ஏதாவது பண்ண முடியுமா? எனக்கு அப்புறம் இன்னும் 100 பேர் வரமாட்டானா? ஆல்ரெடி இன்னைக்கே ஒரு 400 பேர் பேசிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு சாதனையா? எதிர்கருத்துக்கு நான் ஒண்ணுமே பண்ணல, அவர்களை பேச விட்டுருக்கேன் அப்படிங்கிறது என்ன? நீங்க மன்னர்னே நினைச்சிட்டு இருக்கீங்களா? முகலாய மன்னரா நீங்க, இல்ல தாலிபானா? தெரியல எனக்கு. ஸோ இவர் என்ன பேசுறாருங்கிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது உண்மையை சொன்னா.